டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாதே, பயப்படாதே சிறுமந்தையே. பயப்படாத. நீங்கள் உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. இதோ நான் உங்கள் மத்தியிலே சதா காலமும் இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறேன். பயப்படாதிருங்கள். இப்படி ஆண்டவர் பயப்படாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. இன்றைக்கி அதுதான் நம்ம சிந்திக்க போகிறோம். டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாத. ஜீசஸ் இஸ் வித் ஹிஸ் டிசைபிள்ஸ் நோ மேட்டர் வேர் தே ஆர். இயேசு கிறிஸ்து அவருடைய சீடர்களுடையே இருந்தார். அவர்கள் எங்கே இருந்தாலும் அவருடைய இருந்தார். அது ஒரு பாட்டு, அருமையான பாட்டு. எங்கே யாயினும் சுவாமி எங்கே யாயினும் அங்கே இயேசுவே உம்மை அடியேன் பின் செல்வேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பக்தன் அப்படியே உருகி பாடுவார் அந்த பாட்டை. ரொம்ப அற்புதமானது. அந்த வரிகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா, காடு மேடுனாலும் சரி, பள்ளத்தாக்கா இருந்தாலும் சரி, நான் பின்னாடியே வருவேன். ஆனால் அது அப்படி கிடையாது. இயேசு நம்ம கூடயே வர்றார். நீங்கள் இயேசுவின் பின்னாடி போகிறீங்களா? இயேசு உங்களோடு கூட வர்றார். அவருடைய சீடர்கள் எங்கே இருந்தாலும் இயேசு அவர்களோடு கூட இருந்தார். டாக்டர் ஜி கேம்ப்பெல் மார்கன் told about an experience in his early Christian life that involved this statement. கேம்ப்பெல் மார்கன்கிறது மிக பிரபலமான ஒரு பிரசங்கியார். அவர் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவராக மாறி ஆரம்ப காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட காலங்களிலே ஒரு அனுபவம் அவருக்கு கிடைச்சிது. அந்த அனுபவத்திலே இந்த கூற்று மெய்யாக இருந்தது. ஒரு கிறிஸ்தவனாக நீங்கள் வாழணுன்னா, கிறிஸ்துவ அனுபவம் இல்லைன்னா, நம்ம சும்மா பேருக்கு ஜான்சன் டங்ஸ்டன்னு பேர் வச்சுக்கிற வேண்டியதான். அதனால் 10 காசு புண்ணியம் கிடையாது. நீங்கள் கிறிஸ்டினா? ஆமாம், நாங்கள் கிறிஸ்டின். இயேசுவை பற்றி தெரியுமா? இயேசுவை பற்றி சொல்லுவாங்க. மெழுகுவர்த்தியை வச்சு அப்படியே ஒரு சிலுவை போட்டு வந்துடுவோம். அதுக்கு நீ கிறிஸ்தவனாக இல்லாமல் இருப்பதே நல்லது. இயேசு கிறிஸ்துவனுடைய அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நாம் கிறிஸ்தவர்களே அல்ல. இயேசுகிட்ட போய் நீங்கள் கேட்கணும், அவர் உங்களுக்கு கொடுக்கணும், அதை நீங்கள் கண்ணார காணணும். இதுதான் கிறிஸ்டியன் லைஃப். மார்கன் used to visit several elderly ladies once a week to read the Bible to them. அப்போ என்ன பண்ணார்? டு ரெட் த பைபிள். மார்கன் என்ன பண்ணுவாராம், ஒவ்வொரு வாரமும் அவங்க கிராமத்தில் இருக்கிற வயதான பாட்டிகளை போய் பார்த்து அவங்களுக்கு பைபிளை படித்து சொல்லி கொடுப்பாராம். பைபிளை வாசித்து காட்டுவார் ஆரம்பத்தில். when he came to the end of Matthew's gospel, அப்படி டெய்லி படித்து சொல்லிட்டு மத்தேயு சுவிசேஷத்தோட கடைசி பகுதிக்கு வரும்போது, மார்கன் read, "Lo, I am with you always, even unto the end of the world." இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்ற வசனத்தை அவர் படிக்கும்போது, he added, "Isn't that a wonderful promise?" இது எவ்வளோ அற்புதமான ஒரு வாக்குத்தத்தம் பார்த்தீங்களா அப்படின்னு சேர்த்து சொன்னாராம். One of the ladies quickly replied, அந்த பாட்டியில் ஒருத்தவங்க சொன்னாங்க, "யங் மேன், that is not a promise, it is a fact." தம்பி, அது வாக்குத்தத்தம் இல்லை ராஜா, அது உண்மை, அதான் யதார்த்தம், அது அப்படி தான், அவர் நம்மளோட இருக்கார் அப்படின்னு சொன்னிச்சான். There are no condition for us to meet or even to believe, for Jesus Christ is with us. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பதற்கு அல்லது இயேசு கிறிஸ்துவை நாம் சந்திப்பதற்கு, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு எந்த விதமான நிபந்தனையுமே இல்லை. நீங்கள் இது மாதிரி செஞ்சீங்கன்னா தான் இயேசு கிறிஸ்துவை சந்திக்க முடியும். கடவுளை நீங்கள் எப்படி அடைவீங்க? முக்தி எப்படி பெறுவது? பேரு எப்படி பெறுவது? அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா முனிவர்கள் இருந்தாங்க, மனசில் நிம்மதி இல்லை, அதனால் கடுந்தவம் புரிந்தார்கள். பல கதைகளில், பஞ்சதந்திர கதைகள்லாம் படிச்சிருக்கீங்களா? முனிவர் ஒருத்தர் காட்டில் போய் கடுந்தவம் புரிவார். ஜடா முடியெல்லாம் வளர்ந்துருக்கும். நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களுக்கு பஞ்சதந்திர கதைகள்லாம் உண்டு. உங்களுக்கு இருக்கான்னு தெரில. அப்படியே தவம் இருப்பார் முனிவர். திருவள்ளுவர் இப்போ எப்படி இருக்கார்? அவர் தவ முனிவர் மாதிரி காட்டியிருப்பாங்க, படம் வரைஞ்சிருப்பார். அவர் பாட்டு பாடல் எழுதிட்டு மாடு மேய்ச்சிட்டு அங்கிட்டு மட்டும் வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தார். வணிகர். அவரை போய் நீட்டமாக ஜட முடியெல்லாம் வச்சு, தாடி மட்டுமே கால் வரைக்கும் வரணும் வச்சு, அப்படியே 2 கையை நீட்டிட்டு தவ கோலத்தில் உட்காந்துருப்பார். தவமாக இருந்தார். என்னமோ இவங்க சொல்கிறாங்க, நம்மளும் கேட்குறோம், அவ்வளோதான். அப்போது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு, தெய்வத்தை விசுவாசிப்பதற்கு, நம்புவதற்கு அல்லது தெய்வத்தை சந்திப்பதற்கு இறைவனடி சேர்வது எப்படி? இறைவனை சேருவது தான் முக்தி அப்படிங்கிறாங்க. நாம் பலவிதமான பாடுகளையும் பட்டு கடைசியில் இறைவனை சேர வேண்டும் என்பது தான் எல்லா மதங்களும் சொல்கிறது. மனிதனுடைய ஏக்கம் இருக்குல்ல,
இறைவனை நாம் அடைய வேண்டும் என்பது மனிதனுடைய இயக்கம். அதனால் ஒரு 25 வயசு வரைக்கும் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் நிம்மதி இல்லை, இறைவனை தேடி ஓடுறேன்ட்டு குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடறான், போய் சன்னியாசம் போயிடறான். காசிக்கு போகும் சன்னியாசி அப்படின்னு ஒரு பாட்டெல்லாம் இருக்குது. எப்படி பாடுவதுச்சுன்னா அந்த காலத்தில் இருக்கிற சூழ்நிலைகளை வைத்து தான் எழுதுகிறார்கள். பப்புக்கு போவோம் வாரியா அப்படின்னு இன்றைக்கி பாட்டு போடுறான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் பப்பு திறந்து வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கான். அதனால் இருக்கிற சூழ்நிலையை வச்சு பாடல் எழுதுகிறான் இல்லையா? அந்த காலத்தில் என்ன சூழல் இருந்துச்சுன்னா, காசிக்கு போகும் சன்னியாசி அப்படின்னு பாட்டு எழுதுனா எல்லோரும் காசிக்கு போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் சன்னியாச வாழ்க்கைக்கு நிறைய பேர் போனாங்க, இறைவனை தேடி போனாங்க. வாழ்க்கையில் நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு இடத்துல இறைவனை நாம் அடைய வேண்டும் போனாங்க. பட் there are no condition for us to meet or even to believe for Jesus Christ is with us. இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிப்பதற்கு எந்த நிபந்தனைகளுமே இல்லை. Paul discovered this to be true when he was seeking to establish a church in the difficult city of Corinth. கொரிந்து பட்டணத்திலே அவர் ஒரு சபையை நிலைநாட்ட வேண்டும், ஸ்தாபிக்க வேண்டும் என்று நினைக்கும்போது இந்த உண்மையை அவர் தெரிந்து கொண்டார். தேவன் நம்மளோடு இருக்கிறார் என்ற உண்மையை தெரிந்து கொண்டார். அதான் இன்றைக்கி எவ்வளோ தெளிவாக சொல்கிறார் பாரு. பரலோகத்துக்குரிய வேணிகள் உண்டு, அந்த அவங்களுக்கு கொரிந்து பட்டணத்தை சொல்கிறார். பரலோகத்துக்குரிய மேனிகள் உண்டு, பூலோகத்துக்குரிய மேனிகள் உண்டு. புத்தியினனே, விதையை விதைக்கிறாயே, விதை என்ன டிசைனில் இருக்குது, முளைக்கிறது விதை மாதிரியா முளைக்குதுன்னு கேட்குறார். அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மேனிகள் உண்டு அப்படின்னு அங்கே இருக்கிற மக்களுக்கு சொல்கிறாரு. உங்களுடைய விசுவாசத்தை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. He won people to Christ and baptized them and taught them the word. அவர் கிறிஸ்துவுக்காக மக்களை ஆதாயம் பண்ணி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை போதித்தார். when the going was tough, மேலே போகும்போது நடுவில் யார் போயிட்டா? கள்ள தீர்க்கதரிசிகள் பூந்துட்டான். இன்றைக்கி இருக்கிற மாதிரி அன்றைக்கும் கள்ள தீர்க்கதரிசிகள் இருந்தான். இன்றைக்கி 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் என்ன பிடிச்சோம்? இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்த பின்பு முதலிலே மகதலேனா மரியாளுக்கும் பேதுருவுக்கும் அவருடைய சீஷர்கள் 12 பேருக்கும் எல்லா பேருக்கும் காட்சி அளித்தார். அப்புறம் ஒரே நேரத்தில் 500 பேருக்கும் காட்சி அளித்தார். அப்புறம் வேறு யாருக்கெல்லாம் காட்சி அளித்தார்? அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் காட்சி அளித்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் சொன்னதை விசுவாசித்து அவருக்கு பின்னாடி வந்தாங்களே, பர்னபாஸு, ஸ்டீஃபன், இப்படி நிறைய பேர் வராங்க. அவங்களாம் அப்போஸ்தலர்கள். சபையில் அவர்களை முதன்மையானவர்களை கொண்டு வந்தார். அப்போஸ்தலர்கள் எல்லாருக்கும் காட்சி அளித்தார். கடைசியிலே அகால பிறவியாக எனக்கும் காட்சி அளித்தார். இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்தது உண்மை அப்படின்றது திருஷ்டாந்தப்படுத்துகிறார். ஏன்னா அந்த காலத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்து உயிரோடு இல்லைன்னு இது சொல்லிகிட்டு இருக்காங்க போலீஸ்லலாம், நீங்கள் தான் கடத்தி கொண்டு போயிட்டீங்களாம்ல அப்படின்னு ஏற்கனவே கிளப்பி விட்டுருந்தாங்க. அதனால் என்ன பண்ணுறாங்க, 2 நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்து வந்ததை நாங்கள் 500 பேர் கட்டாயம் பார்த்தோங்க, 500 பேர் உட்காந்து இயேசு வந்தார் நாங்கள் பார்த்தோன்னு ஆணித்தரமாக சொல்கிறாங்க. கூட இருக்கல என்ன சொல்கிறான், சும்மா அங்கே பொம்மையை கட்டிட்டு வித்தையை கட்டுறீங்களா, இயேசு கிறிஸ்து பாடியை தான் நீங்கள் திருடிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்களேடா. அப்படின்னா அப்படியா, திருடிட்டு போனோமா? பக்கத்தில் தான் நீங்கள் 4 பேர் உட்காந்துருந்தீங்களேடா இராணுவ வீரங்க, அந்த கல்லை எப்படி புல்டோசர் வச்சு தான்டா நவுத்த முடியும், எப்படா நவுத்த முடியும், 2 ஆளுங்க நடத்த முடியுமா சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அவன் யோசிக்கிறான். ஆமாம் அதுவும் உண்மை தான் அப்படின்னு. இல்லைங்க நான் பார்த்தேனே, நான் தானே காலையில் 4:30 மணிக்கு போனது, அவனுக்கெல்லாம் பேய் அறிஞ்ச மாதிரி பள்ளி மாதிரிலாம் ஒட்டிக்கிட்டு இருந்தானோ அப்படின்னு மகதலேனா மரியாள் சொல்கிறேன். எல்லா பேரும் பார்த்துருக்காங்க திருஷ்டாந்தரமாக. ஆனால் இன்றைக்கும் வேத பாடங்களை படித்தவர்கள், தியாலஜி படித்தவர்கள் என்ன சொல்கிறாங்க, இயேசு உயிரோடெல்லாம் வந்திருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, இயேசு ரூமுக்குள்ளே பூந்து வர்றதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது, இயேசு எப்படிங்க பூட்டிய அறைக்குள்ளே எப்படி வர முடியும், அவர் அந்த காலத்தில் ஒரு ஆவியெல்லாம் வந்திருக்கலாம், இல்லை இவங்க அந்த நினைவிலே இருந்ததுனால சைக்காலஜி போய் அப்படியே இயேசு செத்துட்டார் நினச்சிக்கிட்டே இருந்ததுனால அவங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பல கதைகளை சொல்கிறாங்க. பல போதகர்களை நம்புறதில்ல. ஏன் நம்ம மோகன் சி லாசரஸ் அண்ணனே நம்புறதில்ல? இல்லைன்னா இப்படி கொள்ளையடிக்க முடியுமா? மனசில் என்ன ஆகுன்னா, மனது இறுகி போய்விடும், பணத்தை நோக்கி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. பழைய காலத்து மிஷினரிகள் தேவனுக்கு ஊழியம் பார்த்தார்கள். பேதுரு சபைகளை என்ன பண்ணியிருக்காரு பாருங்க, பேதுரு கிறிஸ்துவுக்காக ஆத்மாக்களை வென்று he won people to Christ and baptized them and taught them the word. இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை அவர்களுக்கு போதித்தார். அப்படி போதிக்கும்போது, உங்களிடத்திலே நான் எவனுடைய வெள்ளியாவது பொன்னையாவது நான் விரும்பவில்லை அப்படின்னு கையை அகலமாக விரித்து காட்டிட்டு சொல்கிறாரு, என்னுடைய சொந்த கைகளினாலே நான் பாடுபட்டு உழைத்தேன்.
அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கி எத்தனை ஊழியர்கள் சொல்கிறாங்க? அதுக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? தேன் எடுக்கிறவன் புறங்கையை நக்காமல் இருப்பானா? புறங்கையை நக்குது, ஆனால் தேனையே நக்கிட்டில் உட்காந்துருக்க நீ. உன்னுடைய முழு நோக்கமும் என்னாச்சு? பணம். அவனுடைய கனிகள் எப்படி நமக்கு தெரியும்? மோகன் சிலாசரஸ் ஃப்ராடுன்னு எப்படி தெரியும்? அதன் கனியினாலே நீங்கள் அறிவீர்கள் அப்படின்னு இயேசு சொன்னார். கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்பி, இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், நாலுமாவடியில் இருக்கிறார், ஜெபகோபுரத்தில் இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நீங்கள் வஞ்சிக்கப்படாதீர்கள். சரிங்க, ஏன் நாங்கள் எப்படி இவங்களை கள்ள தீர்க்கதரிசி நல்ல தீர்க்கதரிசின்னு தெரிஞ்சுக்கிறது? எப்பா, அந்தந்த மரத்தை அதன் கனியினாலே அறிவீர்கள். எவன் ஒருத்தன் பணத்தின் பின்னாடி போகிறானோ, எவன் ஒருத்தன் புகழின் பின்னாடி போகிறானோ அவன் கிறிஸ்தவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்காக என்ன சொல்கிறாரு? நீ என்னை பின்பற்றி வா, உன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா, உனக்கு என்ன நியமித்திருக்கிற பாடுகளோடு நீ என்னிடத்திலே வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் இவன் என்ன பண்ணுறான்? சொகுசு பங்களா, 5 ஏக்கரில் வீடு, ஹெலிகாப்டரு, பென்ஸு காரு, இப்படி தான் போகிறார். அப்போ இது என்ன இது? அப்போ இதே மாதிரி ஊழியக்காரர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி ஆந்திராவில் இருக்கான், கர்நாடகாவில் இருக்கான், அது மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலத்திலும் இருக்கான், உலகத்தில் அமெரிக்காவில் இருக்கான். அவங்க எல்லாம் ஒரு கூட்டணி வச்சுருக்காங்க. கூட்டணி வச்சு எப்படி இன்னும் நம்ம ஏமாத்துறது அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க. கன்வென்ஷன்ஸ் போட்டு எப்படி நாடகங்களை அரங்கேற்றுவது, எப்படி நம்ம இயேசு மந்திரம் போடுறது எப்படி. நீங்கள் பாஸ், நாங்கள் எங்கள் ஊர்லலாம் என்ன பண்ணுவோன்னா, இது மாதிரி ஒரு ஆளை செட்டப் பண்ணி அவனை ஸ்டேஜில் வச்சு அவனை குணமாக்குற மாதிரி பண்ணுவோம். அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள், ரைட்டு, நாங்களும் எங்கள் ஊரில் போய் இது மாதிரி நாடகத்தை போடுறோம் அப்படின்னு சொல்லி இவன் வந்து நாடகம் போடுறான். அப்போ என்னாச்சு? இயேசு கிறிஸ்துவை போதிப்பதாக சொல்லி காசு சம்பாதிப்பதற்கு அத்தனை வேலைகளையும் பண்ணுறான். இதை ஆண்டவர் அப்படி செய்யலை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு, இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார் என்று சொல்வதற்கு உங்களுக்கு அனுபவம் வேணும். ஆனால் இவர்கள் என்ன, இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணார்? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இவனை வித்தகாரனாகவே பார்த்துட்டானோ. அவர் என்ன, அது முதல் அவர்களிடத்தில் அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லைன்னு எழுதியிருக்கும். இவனுக்கு பூரா சோத்தை போடுவாரா, எப்போ ஓசியில் சோறு போடுவாரா, எவனையாவது பிடிச்சி 2 பேரை குணமாக்குவாரா, அப்படி குஷ்டரோகி வந்தவொடனே டக்குன்னு அப்படியே சரி பண்ணுறாரா, கண்களை திறக்க வைக்கிறாரா, காது இப்படியே பாரு, இன்றைக்கி பாரு நிறைய வித்தை நடக்கும்னு பின்னாடி ஒரு 5000 பேர் ஓடிக்கிட்டு இருந்தான். மாப்பிள்ளை இன்றைக்கி செம்ம அப்படின்னு இருக்குது, இன்றைக்கி சீனு வேறு எவனா ஒருத்தன் மாட்டுவான், டக்குன்னு குணமாக்குவார் பாரு. சோத்துக்கெல்லாம் ஒன்றும் கவலை இல்லை, மதியானமானால் சோத்தை நல்லா போட்டுருவார். அப்படியே எல்லா பேரையும் உட்கார வச்சு சாப்பாடுனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அற்புதங்களை நாடியே போனார்கள். ஏசு அதோட அற்புதத்தை நிறுத்தி விட்டார். உங்களுக்கு வித்தை காமிக்கிறக்க நான் இங்கே வந்திருக்கேன். ஆனால் இதை இவங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. டெய்லி ஒரு மீட்டிங்கில் ஒரு வித்தை காட்டினா தான் கூட்டம் போகுது. எப்போயுமே நம்ம கூட்டம் எதுக்கு போகும்? வேடிக்கை பார்க்குறதுக்கு, வித்தை காட்டுறதுக்கு தான் போகும். இன்றைக்கி டிவியில் வித்தைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, வித்தை காட்டுறதுக்குன்னே. அதை பார்த்தவொன்னே ஓஹா அப்படின்னு சிரிக்கிறாங்க. வித்தைக்காரங்களை தேடி தான் நிறைய பேர் போடுறாங்க. ஆனால் அவர் என்ன சொன்னார்? பி நாட் அஃப்ரைட், ஐ ஆம் வித் யூ. அப்படி பவுல் போகும்போது ஆண்டவர் பவுலுக்கு என்ன சொன்னார்? நீ உன்னுடைய இருதயம் கலங்காமலும் திகையாமலும் இரு, எனக்கு இன்னும் எபேசு பட்டணத்தில் வேலை இருக்குது, நிறைய இடத்துல வேலை இருக்குது, நீங்கள் தைரியமாக போய் பிரசங்கி அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு பரிசுத்த ஆவியான பவுலோடு பேசுகிறார். நீ போய் தைரியமாக சொல்லியா, நான் உங்களோட இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். பவுல் இதை ஆணித்தரமாக உணர்ந்தார். The phrase the end of the world indicates that our Lord has a plan. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம்? தேவனிடத்திலே ஒரு திட்டம் இருக்கிறது என்ற அர்த்தம். அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? நாம் எல்லாரும் மரிப்பதில்லை, நாம் ஒரு நொடியிலே மறுரூபமாக்கப்படுவோம் சொல்கிறாரு. அவர் நம்பிக்கொண்டிருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் உயிரோடு இருக்கும்போதே அவர் மறுரூபமாகப்படுவோம், இயேசு கிறிஸ்து வருவார் என்று நினைத்து கொண்டிருந்தார். அவர் இன்னமும் வரவில்லை. 2000 வருஷம் ஆயிடுச்சு, 2024 ஆயிடுச்சு, இன்னும் வரல. இதே எவ்வளோ நாள் தாண்டா சொல்லிகிட்டு இருப்பீங்க? இயேசு கிறிஸ்து வராரு, இயேசு கிறிஸ்து. போன வாரம் ஈர தானே சொன்னார், 2000 உலகம் அழிய போகுதுன்னு பல பேர் சொத்தை ஆட்டையை போட்டு போயிட்டான். சர்ச்சுக்கு எழுதி வச்சுருங்க எல்லாத்தையும். அதாவது 2000 உலகம் அழிய போதில்ல, அது எழுதி வச்சானே எழுதி வைக்காட்டானே அவன் எதுக்கு கேள்வியே கேட்கல. அவன் பாட்டு சொத்தை எழுதி வச்சுட்டு கடைசியில் ஈன்னு பல்ல காட்டின்னு நிற்கிறான். இவன் என்ன சொல்கிறான்? எழுதி வச்சது தான், அதை திரும்ப மாற்ற முடியாது. மதத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றுகிறவர்கள் இந்த வேலையெல்லாம் பண்ணுறான். அவனுடைய நோக்கம் பூரா என்ன தான் இருக்கான்? இயேசு 2000 உயிரோடு வர பிறகு சொத்தெல்லாம் எழுதி கொடுயா பய, இயேசு கிறிஸ்து வரும்போது அவருக்கு நான் எழுதி கொடுத்துட்டு போகிறேன் சொல்லணுமா இல்லையா? இதே மாதிரி நிறைய பேர் எல்லா மதங்கள்லேயும் உண்டு. மதத்தின் பெயரை சொல்லி மற்றவர்களின் மண்டையை மொட்டையை போடுறது. மொட்டையை போடுவீங்களோ விட்டையை போடுவீங்களோன்னு சொல்லுவான்ல, அது மாதிரி என்னாச்சு? இந்த ஒரு படத்தில்
இவங்க 2 பேர் பாதி பாதி மண்டையாக சரிச்சிட்டு வந்துடுவாங்கல்ல, அது மாதிரி தான் மதத்தின் பெயரை சொல்லி மொட்டை போடுறது. மொட்டை போட்டு எல்லாரையும் ஏமாற்றி சொத்தை பிடிங்கி தின்னானோ. ஆனால் உண்மையான விசுவாசம் உங்களிடத்தில் இருந்தால் தேவன் உங்களுடைய வெள்ளியையும் பொன்னையும் உங்களுடைய சொத்துக்களையும் எதையுமே கேட்கல, உங்களுடைய ஆத்மாவை கேட்கிறார். நம்ம எவ்வளோ தான் பாவம் செய்ய முடியும்? தொடர்ந்து பாவம் செஞ்சு அடுத்த குடும்பத்தை அழித்து நாசம் பண்ணி சம்பாதிச்சு கடைசியில் என்ன தாண்ட பண்ண போகிற? 1 கோடி ரூபா 5 கோடி ரூபா சம்பாதிச்சிட்ட, 10 கோடி ரூபா சம்பாதிச்சிட்ட, பெரிய பெரிய ஜபகோரங்களை கட்டிட்ட, 5 ஏக்கருக்கு ஹாஸ்பிட்டல் கட்டிட்ட, பெரிய பிரசங்க மேடைகளை கட்டி என்ன ஆத்மாவே இவைகளால் நீ திருப்தியாருன்னு சொல்ல போறியா? பேர் புகழை சம்பாதிச்சு மகனே நீ நரகத்துக்கு போகிறாய், உன்னுடைய ஆத்மாவை இழந்து போய்விட்டாய். இப்போ என்ன இருக்குது? அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் வந்துடும், வெறி. ஒருத்தன் இந்த இங்கிலீஷ் நாவலில் கூட ஒன்று இருக்கும் பார்த்துக்க, பிசாசோட ஒப்பந்தம் போட்டுக்குவான். எனக்கு உலகத்தை முழுவதையும் நீ எனக்கு சுற்றி காட்டணும். நினச்ச உடனே விக்டோரியா பேலஸில் இருப்பான், நினச்ச உடனே ஸ்பெயினில் இருப்பான். எனக்கு இந்த பவரெல்லாம் கொடுக்கணும், 7 நாள் நான் உலகத்தை அனுபவிக்கணும், அதுக்கப்புறம் என்னுடைய ஆத்மாவை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இது பண்ணுவான். ஒரு நாவல் இருக்குது. அது மாதிரி இன்றைக்கி மக்கள் என்ன பண்ணுறாங்க? உலகத்தில் என்னுடைய ஆத்மாவது கீத்துமாவது உயிர்த்தலையும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டையும் கிடையாது. புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம். இந்த உலகத்தில் எத்தனை பேரை ஏச்சி பிழைக்க முடியுமோ அத்தனை பேரை ஏச்சி பிழைப்போம், நாளைக்கு சாவோம்னு நினைக்கிறாங்க. உயிர்த்தெழுதலிலும் நமக்கு மரணத்திற்கு பின்பான நம்முடைய வாழ்க்கையிலும் நம்பிக்கை இல்லாதவர்கள் இந்த உலகத்தை குறித்து வாழ்கிறார்கள். இன்றைக்கி என்ன போட்டிருக்கு? இம்மைக்காக மாத்திரம் போட்டிருக்க சைலண்ட்ல. இம்மைக்காக மாத்திரம் நாம் தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருந்தால் மற்றவர்களை பார்க்கலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். மருத்துவர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாரு. அதான் இன்றைக்கி நம்முடைய நிறைய பாதிரியாருடைய பிரச்சனை, நிறைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்னென்னா, நிறைய பேர் ஈவன் ப்ரொஃபஸர்ஸ்லாம் கொஞ்சம் ஆர்கியூ பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ன நீங்கள் படித்தவங்க இப்படி பேசுகிறீங்க, நம்மளாம் மிருகத்திலேருந்து வந்தோம் மிருகத்துக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. பவுல் தெளிவாக சொல்கிறார், மிருகத்தினுடைய மேனிகள் வேறு, நட்சத்திரங்களுக்குரிய மேனிகள் வேறு, மனுஷனுடைய மேனிகள் வேறு. இது இந்த பூமிக்குரிய அழிவுள்ள மேனி, அழிவுள்ள சரீரம். நாம் பூமியில் விதைக்கப்படுவோம், விதை போல விதைக்கப்படுவோம். விதைகள் வேறு, விதையிலிருந்து வரக்கூடிய மரங்கள் செடிகள் வேறு. அது விதை மாதிரி இருக்காது. அதனால் மரணத்துக்கு பின்பாக வாழ்க்கை உண்டு என்று விசுவாசித்தால் தான் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் வரும். அப்போ தான் தேவனை பற்றிய பயம் வரும். இல்லைன்னா என்ன வரும்? நீ கண்டினியூ அப்படிகிட்டே இருக்க வேண்டியதான். எல்லா பிரசங்கத்தையும் கேட்டுட்டேன், நல்லா தான் பேசுகிறாரு, நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு போயிட்டே இருப்பான். சர்ச்சு முடிஞ்சவொடனே ஐயர் என்ன நடந்துச்சு, அவர் நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா பேசினார், அவர் நடந்து கொஞ்சம் பாதி தூக்கத்தில் இருந்தேன், நல்லா தூக்கமாக வந்துச்சு அப்படி தான் 3/4 பேர் உட்காந்துருக்கான். தேவனுடைய ஆவியினாலே உணர்த்தப்படுகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் உண்டென்றும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்கிறவர்கள் மட்டும்தான் பலன் அடைவார், மற்ற யாரும் பலனடைய போவதில்லை. The phrase end of the world indicates that our Lord has a plan. He is the Lord of history. As the churches follow his leading and obey in his word, they fulfill his purposes in the world. அப்போ என்னென்னா, இயேசு கிறிஸ்து வரலாற்றின் தேவனாக இருக்கிறார். பின்னாடி திரும்பி பாருங்கள், அவர் என்னென்ன அற்புதங்களை செய்தார் என்று பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நேற்று என்ன செய்தார், முந்தின நாள் என்ன செய்தார், இந்த அனுபவம் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் நீங்கள் விசுவாசிப்பீர்கள். இல்லை என்றால் இது 10ஓட 1 11வது பாடம். ஏற்கனவே பிசிசி கெமிஸ்ட்ரி மேத்ஸ்னு என்னென்னத்தையோ போட்டு படுத்துகிறானோ அதோடு சேர்த்து இந்த பைபிளையும் படித்து தொலை அப்படின்னு இது இன்னொரு சப்ஜெக்ட் அப்படி போயிடும். ஆனால் இது தட் இஸ் நாட் த திங். இது இன்னொரு சப்ஜெக்ட் இல்லை, இது ஆண்டவர் சொல்லும் உண்மையான வார்த்தை. இதை நீங்கள் விசுவாசித்தால் ஆண்டவர் உங்களோடு கூடியிருப்பார். நீங்கள் எல்லா வித சோதனைகளையும் எப்படி மேற்கொள்வீர்கள்? அப்போ சம்பாதிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் 4 பேரை ஏமாற்றி சம்பாதிக்கலன்னு எப்படிங்க பிழைக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறான். இதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்படி கிடையாதுயா, ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்காருயா, உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, எனக்கு இது மாதிரி வேணும், எனக்கு வண்டி வேணும், எனக்கு வீடு வேணும். என்ன வீடு வேணும் சொல்லு. கூரை வீடாக இருக்குங்க, எப்படி ஒழுகுது, உம்முடைய பிள்ளைகள் இல்லைன்னு சொல்கிறீங்க, கூரை வீட்டிலே நான் உட்காந்துருக்கணுமா, ஒரு நல்ல வீடு கொடுத்தானே சரிடா தர்றேன்டா அப்படிம்பார். ஏற்கனவே 10 வீடு இருக்குது, இன்னும் ஒரு 12 வீடு கொடுங்க. ஏண்டா ஒரு அளவுக்கு ஒரு ஆசைக்கு என்னடா அளவு இல்லை, எல்லாத்துலேயும் படுக்க போகிற அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். ஒரு வண்டி வேணும், நீ நடந்து போய்கிட்டு இருக்க, எனக்கு இந்த வேலை இருக்குது,
நியாயமான கோரிக்கைகளை தேவனுடைய சித்தத்தின்படி உடனடியாக நிறைவேற்றுகிறார். ஆண்டவரிடத்தில் போய் நீங்கள் பேராசை பிடித்தவர்களாகவோ இச்சை பிடித்தவர்களாக போய் கேட்க முடியாது. பாவம் செய்வதற்கு ஆண்டவர்கிட்ட போய் கேட்க முடியாது. நான் போய் ஜாலியாக குடிச்சிட்டு ஊர் மேய்ஞ்சிட்டு அலையணும், எனக்கு டெய்லி ஒரு 500 பணம் கொடுங்க அப்படின்னு கேட்க முடியாது. தேவனிடத்திலே நீங்கள் எதை கேட்பீர்கள், தேவனுடைய சித்தத்தின்படி எதை கேட்பீர்கள், அந்த விசுவாசம் இருந்தால் தேவன் உங்களோடு கூட அன்றாடம் பேசுவார். அந்த அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அது கிடச்சிச்சின்னா மகாபெரிய அற்புதம். தேவன் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறார். அதைத்தான் அவர் உண்மையை சொல்கிறார். இட் இஸ் நாட் அ ப்ராமிஸ், இட் இஸ் அ ஃபேக்ட். அது உண்மை. இன்றைக்கி தேவனோடு பேசிக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு பெல்ட் வேணும், எனக்கு ஒரு பந்து வேணும், போய் கேளுங்க. எனக்கு நல்லா மியூசிக் போடணும், நாலேஜ் கொடுங்க, நான் நல்லா படிக்கணும், கேளுங்க. நியாயமான கோரிக்கைகளை அவர் நிறைவேற்றுகிறார். As the churches follow his leading and obey his word, they fulfill his purposes in the world. It will all come to the climax one day. Meanwhile, we must all be faithful. எல்லாம் ஒரு நாள் முடிவுக்கு வரும், கிளைமேக்ஸ் வந்துடும், முடிவு காட்சி. ஆனால் நாம் எல்லாம் என்ன பண்ணோம், தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக வாழ வேண்டும். தேவனுடைய வழிகளை விட்டு நாம் விலகி போகக்கூடாது. தேவனுடைய வழிகள் என்ன? என்னுடைய சுமை லகுவாயும் என்னுடைய நுகம் மெதுவாயும் இருக்கும்னு சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையில் அவங்களுக்கு கொடுக்கல. பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, எல்லா மதத்தினரும் அதுதான் சொல்கிறாங்க. விபசாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது. இந்து மதத்திலே கூட பார்த்திங்கன்னா சிவன் எப்படிப்பட்டவர்கிட்டார்? அருவமற்றவர், உருவமற்றவர், ஆதியும் இல்லாதவர், அந்தவும் இல்லாதவர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. உற்றார் இல்லாதவர், உறவினர் இல்லாதவர். இறைவன் எப்பேற்பட்டவன் கிட்டனா அருவம் இல்லாதவர், உருவம் இல்லாதவர், உற்றார் இல்லாதவர், ஊனும் இல்லாதவர் அப்படின்னு சொல்லி இருக்குது. எந்த உருவமும் கிடையாது, அவர் தான் சிவன் அப்படின்னு சொல்லி ஒரு புலவர் பாடுகிறார். அதே மாதிரி முஸ்லீமில் என்ன சொல்கிறாங்க? இல்லை இறைவனுக்கு உருவம் கிடையாது. கிறிஸ்டியானிட்டியில் இறைவனுக்கு உருவம் கிடையாது, இறைவனை நீங்கள் வணங்க முடியாது, உருவத்தை வைத்து வணங்க முடியாது. அப்போ அதுதான் பைபிள் சொல்லுது. விபசாரம் செய்யாதிருப்பாயாக, வேசித்தனம் செய்யாதிருப்பாயாக, விக்கிரக ஆராதனை செய்யாதிருப்பாயாக, பொய் சொச்சி செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, தாய் தகப்பன்மார் கீழ்ப்படிவாயாக, உன் தேவனாகி கர்த்தரை தொழுதுகொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை செய்கிறதுக்கு என்ன கஷ்டம்? தட் இஸ் வி மஸ்ட் பி ஆல் பி ஃபெய்த்ஃபுல். இன்றைக்கி வார்த்தை என்னென்னா மத்தேயு 28:19-20. கோ அண்ட் மேக் டிசைபிள்ஸ் ஆஃப் ஆல் நேஷன்ஸ். நீங்கள் போய் சர்வ தேசத்திலும் இருந்து சர்வ நாடுகளிலும் சகல நாடுகளிலும் சீஷர்களை உண்டாக்குங்கள்னு சொல்கிறார். அப்போ மத்தேயு 28:19-20. அப்போ நம்முடைய நாடுகளிலே நம்ம எத்தனை நாடுகளிலே வாழ்கிறோமோ அத்தனை நாடுகளிலும் இயேசு கிறிஸ்துவை தெரியாதவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். அது எப்படி சொல்ல முடியும்? உங்களுடைய வாழ்க்கை தான். நீங்கள் உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள். உங்களுடைய புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஜீசராக்கி சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூடியிருக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஆசீர்வாதம். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு உப்பாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்து அவங்க பார்த்த உடனே சொல்ல, என்ன டிஃப்ரெண்ட்டாக வாழ்க்கை, என்ன பிரதர் நீங்கள் இப்படி இருக்கிறீங்க? ஆமாங்க, இயேசு கிறிஸ்துவை நம்பும்போது நம்ம இப்படி தான் இருக்க முடியும். அடுத்தவங்களை எப்படி ஏமாற்ற முடியும்? அழிந்து போகிறவர்களுக்கு நாம் என்ன பண்ணணும்? ஆறுதலை கொடுக்க வேண்டும். நான் பசியாக இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தீர்கள், அப்படி கொடுக்கணும். நியாயமான குறையிலே எவ்விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுக்க வேண்டும். நல்லோருக்கும் தீயோருக்கும் நீங்கள் நன்மை செய்யுங்கள். இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுங்கள். அவருடைய வாழ்க்கையில் துன்பத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் காப்பாற்றப்படுவீர்கள், அதான் ரட்சிக்கப்படுவீர்கள் போட்டிருக்கு. அதை நீங்கள் சொல்லுங்கள். எல்லாரிடத்திலும் யாரெல்லாம் உங்களிடத்தில் வேதனைகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களுக்கு நல்வழி காட்டுங்கள். இதான் முக்கியமான விஷயம். ஆக்ஷன் அசைன்மெண்ட் இங்கே நாம் செய்ய வேண்டியது. இஸ் ஜீசஸ் பிரசன்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபேக்ட் இன் யுவர் லைஃப்? இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் என்பது நீங்காத ஒரு உண்மையாக இருக்கிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறீர்களா? என்ன பிரச்சனை வந்தாலும் இயேசு கிறிஸ்துவ இடத்துல போய் சொல்கிறீங்களா? டேஸ்ட் யுவர் செல்ஃப் ஃபார் அவேர்னஸ் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் ட்ரூத். இந்த அற்புதமான உண்மையை நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பரிசோதித்து பாருங்கள். ஒவ்வொரு முறை பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தாரும், ஆண்டவரே எங்களுக்கு நலத்தை தாரும், ஆண்டவரே இந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி சமாளிப்பது? ஆண்டவரத்தில் கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் இல்லையா?
when you are negative, ask him for grace to help you in your need. உங்களுடைய எதிர்மறையான எண்ணம் உங்களுக்கு இருந்தால், அல்லது என்னங்க இவ்வளோ நாலேஜ் பண்ணுற ஒன்றும் இல்லையேண்ணா, தேவனிடத்தில் முழங்கால் போட்டு ஜெபியுங்கள். சர்ச்சில் போய் முழங்கால் போட்டு அழுது ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை தருவார். அந்த ஆறுதலை எப்படி தந்தார் என்பதை திரும்ப நினைத்து பாருங்கள். Count your blessings. Name them one by one. Count your blessings. Name them one by one. அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா, கர்த்தர் செய்த யாவும் வியப்பை தரும். மனிதர்களுக்கு மறதி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனால் ஆண்டவர் செய்ததை மறந்து போகிறார்கள். அவருடைய அற்புதங்களை, அவருடைய அதிசயங்களை எல்லாம் மறந்தார்கள் அப்படின்னு சங்கீதத்தில் இருக்கு. அவர்கள் எத்தனையோ முறை அவர்களை காப்பாற்றினார், எல்லாவற்றையும் மறந்து போயிட்டார்கள் அப்படின்னு சொல்லுவார். டெவலப் அ பேட்டர்ன் ஆஃப் பிலீஃப் இன் யோர் கான்ஸ்டன்ட் ப்ரெசன்ஸ் இன் யோர் டெய்லி வாக் வித் ஹிம். நீங்கள் ஆண்டவரோடு கூட டெய்லி அனுதினமும் நடக்கும்போது நீங்கள் அவர் உங்களோடு கூட இருப்பதை விசுவாசியுங்கள். எப்படி விசுவாசிக்க முடியும்? அனுபவம் இருந்தால் தானே விசுவாசிக்க முடியும். அப்போ அனுபவம், தேவனோடு வாழும் வாழ்க்கை உங்களுக்கு கிடைத்த அற்புதமான வாழ்க்கை. அதை நம்புங்க. டோன்ட் பி அஃப்ரைட். பயப்படாதீங்க. இதோ உலகத்தின் சகல நாட்களிலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வானத்தையும் பூமியையும் சகலத்தையும் படைத்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாருங்கிறது எவ்வளோ பெரிய அதிசயம். நாம் கேட்டு வேண்டிக் கொள்கிறதே அவர் செய்கிறார் என்பது எவ்வளோ பெரிய அதிசயம். அவருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டியது எவ்வளோ முக்கியமான ஒரு கடமை. ஸோ வி மஸ்ட் பி ஃபெய்த்ஃபுல் டில் த எண்ட். ஆண்டவரை விசுவாசித்து அவருடைய வழியிலே நாம் நடப்போம்.